இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உன் மேல வச்சிருக்க லவ் தாண்டி. டேய் எனக்கு தெரியும்டா, அதான் நீ ஃபோன் எடுக்கலன்னு உன்னை தேடி ஓடி வந்தேன். அது மட்டும் இல்ல, நான் பேசல சும்மா சொன்னல, அப்ப என் மனசு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? அப்ப நான் பேசல சும்மாவா? அது ஃபீல் இல்லையா? நீ என் குழந்தைடா, என் மேலதான் தப்பு. நீ பேசாதப்ப தான் எனக்கு தோணுச்சு உன் வார்த்தையில எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. அப்போ புரிஞ்சது உன் லவ் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்டா. லவ் யூ, என்னை மன்னிச்சிடு. சரி, நான் மன்னிச்சிட்டேன். உங்க அப்பா தேட போறாரு, அப்புறம் நம்ம நினைச்சாலும் பேச முடியாது. டேய் நீ லவ் யூ சொல்லு, நான் போறேன். லவ் யூ எல்லாம் சொல்ல முடியாது. மிஸ் யூ ரொம்ப. இந்த 2 பேரும் நம்ம சண்டை போடும் போது தான் நம்ம லவ் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது. இந்த மாதிரி எப்பவுமே நம்ம அழகா இருக்கணும். அதெல்லாம் அழகா இருக்கும். சரி நான் போயிட்டு வரேன். இந்த லவ்வர்ஸுங்களே இப்படி தான்டா, சண்டை போடுவாங்க சேர்ந்துருவாங்க. சாரி முகேஷ். பரவாயில்ல, இருக்கட்டுமா. என்னடா என்னவோ என்னாலதான் உங்க லவ்வுக்குள்ள சண்டைன்னு சொல்லிட்டு போறேன். உங்க லவ்ல எதனா சண்டை வந்தாலும் நான் தான் வந்து நிக்கணும். உங்க லவ்ல எதனா பிரச்சனை வந்தாலும் நான் தான் வந்து பேசணும்.